எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த கிளாஸில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் உள்ள பாலிட்டி லெசன் 3rd லெசன் பார்க்க போகிறோம். அதாவது தேசிய சின்னங்கள். எம்சிக்யூ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த எம்சிக்யூ கொஸ்டினே இந்த லெசனை கவர் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? ஆன்சர் ஏ, வேலூர். அதாவது வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம்ங்கிற பிளேஸில் தான் நம்ம விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்டது. இந்த முதல் தேசிய கொடியை செங்கோட்டையில் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1947 ஆகஸ்ட் 15 ஏற்றி வச்சிருப்பார். இப்போ நம்ம விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டையில் வச்சுருக்காங்க. இந்த நம்ம தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பிங்காளி வெங்கையா. இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். நம்ம தேசிய கொடியின் நீள அகல விகிதம் என்ன? 3:2. நம்ம தேசிய கொடியில் சென்டரில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. இந்த மூவண்ண கொடியை நம்ம தேசிய கொடியாக எப்போ அங்கீகரிச்சிருப்பாங்க அப்படின்னா 1947 ஜூலை 22 தான் அங்கீகரிச்சிருப்பாங்க. இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடல், பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய கொடி, பிங்காளி வெங்கையா வான் இயற்பியலாளர், மேக்நாத் சாஹா தேசிய கீதம். ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. அதாவது ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தை எழுதியிருப்பாரு. பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடலை எழுதியவர். பிங்காளி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தவர். மேக்நாத் சாஹா வான் இயற்பியலாளர். நம்ம தேசிய கீதத்தை பற்றி பார்த்தலாம். நம்ம தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். அதாவது வங்காள மொழியில தான் நம்ம தேசிய கீதத்தை எழுதியிருப்பார் ரவீந்திரநாத் தாகூர். இதோட ஹிந்தி மொழியாக்கம் தான் நம்ம தேசிய கீதமா 1950 ஜனவரி 24 அங்கீகரிச்சிருப்பாங்க. நம்மளுடைய தேசிய கீதம் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாடியிருப்பாங்க அப்படின்னா 1911 டிசம்பர் 27 தான் பாடியிருப்பாங்க. அதாவது கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் நம்ம தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டிருக்கும். அடுத்து தேசிய பாடல் பற்றி பார்த்தலாம். நம்ம தேசிய பாடல் வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யாருன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இவர் ஒரு வங்க மொழி எழுத்தாளர். இந்த வந்தே மாதரம் பாடலை ராஜேந்திர பிரசாத் என்னன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த தேசிய கீதத்துக்கு இணையா தேசிய பாடல்ங்கிற சிறப்பு இந்த வந்தே மாதர பாடலுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்போ? 1950 ஜனவரி 24 சொல்லியிருப்பார். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நம்ம நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர், அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவர். நம்ம தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல்ங்கிறது ஆனந்த மடம்ங்கிற நாவல்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஆனந்த மடம் நாவல்ங்கிறத எழுதியவர் யார்? பக்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய நாட்காட்டிங்கிறது காலண்டரை தான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் எந்த ஆண்டு முறையை பின்பற்றோம்னா சக ஆண்டு முறையை தான் பின்பற்றுறோம். இந்த சக ஆண்டுங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது? கிபி 78 பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் தான் தொடங்கியது இந்த சக ஆண்டு முறைங்கிறது. இந்த சக ஆண்டு முறைங்கிறது மார்ச் 22 தொடங்குது. இன்கேஸ் அது லீப் ஆண்டாக இருந்துச்சுன்னா மார்ச் 21 ஸ்டார்ட் ஆகும். இந்த சக ஆண்டு முறையை தேசிய நாட்காட்டி முறையாக எப்போ அங்கீகரிச்சிருப்பாங்க அப்படின்னா 1957 மார்ச் 22. யாருடைய பரிந்துரையின் பேர்லனா மேக்நாத் சாஹாங்கிறவங்களோட தலைமையில் நாட்காட்டி சீரமைப்பு குழு அமைச்சிருப்பாங்க. அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் இந்த சக ஆண்டு முறை தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மூன்றாவது கேள்வி, எந்த ஆண்டு ஐநா சபை காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக அங்கீகரித்தது? ஆன்சர் சி, 2007. அதாவது காந்தி பிறந்த அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு 2007. நம்ம மகாத்மா காந்திய தேச தந்தைன்னு சொல்லி அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்திய தேச தந்தைன்னு சொல்லி அழைத்தவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். 1944 சிங்கப்பூர் வானொலியில உரையாற்றும் போது அவர் தேச தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம காந்தி பிறந்த அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியா அனுசரிக்கப்படுகிறது. நான்காவது கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடு. இந்திய நாணயம் 2012, தேசிய உறுதிமொழி பிதிமாரி வெங்கட சுப்பாராவ், பாசறைக்கு திரும்புதல் விழா ஜனவரி 29. எதுவும் இல்லை. ஆன்சர் இந்திய நாணயம் 2012. அதாவது இந்திய நாணயம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா 2010 தான் வடிவமைக்கப்பட்டது.
இந்திய நாணயம். நம்ம இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். இந்த ரூபாய்ங்கிறது எதுலேருந்து மருவி வந்திருக்கும் அப்படின்னா ரூபியாங்கிற வார்த்தையிலேருந்து தான் மருவி வந்திருக்கும். இந்த ரூபியாங்கிறது ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் தான் ரூபியா. இதுலேருந்து மருவி வந்தது தான் ரூபாய். நம்ம இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யாருன்னா உதயகுமார். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா 2010ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. தேசிய உறுதிமொழி. நம்ம தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். இவர் தெலுங்கு மொழியில தான் இந்த தேசிய உறுதிமொழியை எழுதியிருப்பாரு. அடுத்து பாசறைக்கு திரும்புதல் விழாங்கிறது நம்ம குடியரசு நாள்லேருந்து 3வது நாள், அதாவது ஜனவரி 29வது நாள் தான் அனுசரிக்கப்படுகிறது. 5வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தேசிய நுண்ணுயிரியை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி. இந்த லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கிங்கிறது பால்லேருந்து தயிர் உருவாக காரணமான நுண்ணுயிரி. இந்த லாக்டோபேசிலஸ் நுண்ணுயிரி தேசிய நுண்ணுயிரியா எப்போ அங்கீகரிச்சிருக்காங்கன்னா 2012ஆம் ஆண்டு. 6வது கேள்வி, திருப்பூர் குமரன் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? கூற்று 1, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தவர். கூற்று 2, நேரு கைது செய்ததை கண்டித்து அவரை விடுதலை செய்யுமாறு நடந்த போராட்டத்தில் காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார். கூற்று 3, மூவர்ண கொடியை இறுக்கமாக பிடித்தவாறே மரணம் அடைந்ததால் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். இதில் தவறான கூற்று எது அப்படின்னா கூற்று 2. அதாவது 1932ஆம் ஆண்டு காந்தியின் கைதை எதிர்த்து அவரை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் பங்கேற்றுதான் திருப்பூர் குமரன் உயிர் நீத்திருப்பார். 7வது கேள்வி, எந்த ஆண்டு சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் டி, ஜனவரி 26, 1950. 1950 ஜனவரி 26ஆம் தேதி தான் இந்த அசோக தூணில் உள்ள நான்முக சிங்கம் தேசிய லட்சணையா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த தேசிய லட்சணை மேல் பகுதி அடிப்பகுதின்னு சொல்லி 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதில் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்டிருக்கும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா வாய்மையே வெல்லுங்கிறது தான். இந்த தேசிய லட்சணைங்கிறது மேல் பகுதியில் 4 சிங்கங்களின் உருவம் பின்பகுதியாக பொருந்தி இருக்கிற மாதிரி ஒரு வட்ட வடிவ பீடத்தின் மேலே அமைஞ்சிருக்கும். இந்த பீடத்தின் அடிப்பகுதியில் 4 விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஆற்றலை குறிக்கக்கூடிய யானை, வேகத்தை குறிக்கக்கூடிய குதிரை, கடின உழைப்பை குறிக்கக்கூடிய காளை, கம்பீரத்தை குறிக்கக்கூடிய சிங்கம். இந்த 4 விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அசோகர் காலத்தில் சாரநாத் தூணில் உள்ள அந்த நான்முக சிங்கம் உருவம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. 8வது கேள்வி, இந்தியாவின் நீளமான நதி எது? ஆன்சர் கங்கை. அதாவது கங்கை தான் இந்தியாவின் நீளமான நதி. 2525 கிலோமீட்டர் தொலைவில் இந்தியாவுக்குள்ள பாயக்கூடிய நீளமான நதி தான் கங்கை நதி. இது உருவாகும் இடம் எதுனா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கங்கோத்ரி பனிப்பாறையிலிருந்து உருவாக்குது. பிரம்மபுத்திரா நதி 2900 கிலோமீட்டர் நீளமானது. ஆனால் அது இந்தியாவுக்குள்ள பாயக்கூடிய தொலைவுங்கிறது கங்கையை விட ரொம்ப கம்மி தான். அதனால தான் நம்ம கங்கையை நீளமான நதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். 9வது கேள்வி, நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது எது? ஆன்சர் சி, கருநாகம். அதாவது ராஜநாகம் தான் கருநாகம்னு சொல்கிறோம். இந்த கருநாகம் தான் நஞ்சு கொண்ட பாம்புகளிலே நீளமான பாம்பு. உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை. இது எத்தனை அடி நீளம் இருக்குன்னா 18 அடி நீளம் இருக்கும். தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் பார்க்கலாம். தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு. தமிழகத்தின் மாநில பறவை மரகதப்புறா. தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் மலர். தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம். நம்ம இயற்கை தேசிய சின்னங்கள் பார்த்தலாம். நம்ம தேசிய மரம், அதாவது இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம், அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1950. தேசிய பறவை மயில், அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1963. தேசிய மலர் தாமரை, அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1950. தேசிய விலங்கு புலி, அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1973. நம்ம இந்தியாவின் பாரம்பரிய விலங்குன்னு அறிவிக்கப்பட்ட விலங்கு யானை. எந்த ஆண்டுனா 2010ஆம் ஆண்டு. தேசிய நதியா கங்கை ஆறு அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2008.
இன்னொன்று மகிழ்களுக்கான முதன்மை சரணாலயம் எங்கே இருக்குன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில தான் இருக்கு. நம்ம இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு ஆற்றுவோங்கில் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2010. நம்ம இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி லாக்டோபாசிலஸ் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 2012. தேசிய பழம் மாம்பழம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1950. நம்ம தேசிய ஊர்வன ராஜநாகம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் உள்ள ஃபர்ஸ்ட் 2 யூனிட் கவர் பண்ணியிருப்போம் MCQ கொஸ்டினில். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.